ॐ स्मृतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः हृदये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सकना भवतु सकनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। உபதேச சாரம் 13வது பாடல். லய விநாசனே உபயரோதனே லயகதம் புனர்பவதி நோமிருதம். லய விநாசனே உபயரோதனே லயகதம் புனர்பவதி நோமிருதம். ரமண மகரிஷி இந்த பாடல்ல மனதை பற்றிய ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. இப்போ மனதினுடைய செயல்பாடு என்னன்னு நம்ம பார்த்தோம்னா தான் அவர் என்ன சொல்ல வராருங்கிறது நமக்கு புரியும். இப்போ மனதினுடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்வாலன்ட்ரி செயல்படும், நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் தானாக செயல்படக்கூடிய சக்தி படைச்சது. அதான் மனம் ஃபர்ஸ்ட். அதாவது அது எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஞான இந்திரியங்கள் அதனுடைய விஷயங்களோடு தொடர்பு கொள்ளும் போது கண் ரூபத்துடன், காது சப்தத்துடன், மூக்கு வாசனையுடன், நாக்கு ருசியுடன், தோல் தொடு உணர்வுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது ஞானம் ஏற்படுகிறது. இது நாம் இன்வாலண்டரி ஆக்ஷன் சொல்லுவோம். இது நாம் எதுவும் செய்யறதில்ல, தானா நடைபெறுகிறது இன்வாலண்டரி ஆக்ஷன். அடுத்தது இது இந்திரிய விஷயங்கள். இந்திரிய விஷயங்களோடு தொடர்பு கொள்ளும் போது, சம்பந்தம் கொள்ளும் போது நம்ம மனதில் ஞானம் ஏற்படுவது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். மனம் அப்படி செயல்படும், மனதில் தான் ஞானம் ஏற்படுகிறது. தாட் ஃபார்ம், விருத்தி ஃபார்மாக நமக்கு அது ஞானம் ஏற்படுது. இது இன்வாலண்டரி. இன்வாலண்டரியே இன்னொன்று நடைபெறும், வித்தவுட் அவர் கண்ட்ரோல் இதுவும் நடைபெறும். இன்னொன்று, இப்போ நம்மளுடைய பதிவுகள் வாசனைகள் உள்ள மனதில் தாட் ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகிருக்கும். அதுவும் இன்வாலண்டரியா, உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல், உங்களுடைய விருப்பம் இல்லாமல் தானாக அது வெளியே வரக்கூடியது. அது இன்வாலண்டரி தான், வாசனை ரூபமாக. இப்போ அதன் மூலியமாகவும் அது என்ன பண்ணும், சிந்திக்கும். மனம் சிந்திக்கும். ஃபர்ஸ்ட் எப்படி சிந்திக்கும், ஒரு ஞானத்தை பெறும் பொழுது சிந்திக்கும், அல்லது வாசனைகள் உள்ள இருக்கிற பதிவு வெளியில வரும்போது அதை பற்றிய சிந்தனை வரும். இது நம்முடைய கட்டுக்குள் கிடையாது, இன்வாலண்டரி ஆக்ஷன். இப்படியாகவும் மனம் செயல்படும். அடுத்தது, இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மனம் கர்த்தாவாக செயல்படும். இன்வாலண்டரி ஆக்ஷனா இருக்கும்போது கர்த்தா, மனம் கர்த்தா. இப்படி இருந்தா தான் நம்ம லௌகிக விஷயத்துல டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அடுத்தது வாலண்டரியா நம்ம மனதை நம்மளுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து செயல்படுத்துவது. எப்படி, தியானம், ஜபம் என்ன பண்றோம், வாலண்டரி. நாம் என்ன பண்றோம், நாம ஒரு வேலையை மனதுக்கு கொடுக்கிறோம். நீ இந்த கர்மத்தை தான் செய்யணும், நீ நினைக்கிறதெல்லாம் செய்யக்கூடாது, நான் சொல்ற வேலையை we are giving work to our mind. அப்ப என்ன ஆகுது, கரணம். சோ மனம் கர்த்தாவாகவும் செயல்படும், கரணமாகவும் இப்ப செயல்படுது. கரணமாக செயல்படும் போது வாலண்டரி, நம்மளுடைய கண்ட்ரோல்ல தான் அது இதை செய்யி. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துன ஓம் நம சிவாய ஃபர்ஸ்ட் தாட். செகண்ட் தாட் ஓம் நம சிவாய, நீ வேற எதுவும் சொல்லக்கூடாது, வேற எதையும் நினைக்க கூடாது. நாமளே என்ன பண்றோம், மனதுக்கு அதன் போக்கில் செல்ல விடாமல் தடுத்து ஃபர்ஸ்ட் நிறுத்துதல். பதஞ்சலியில் அதுக்கு வேர்டு தாரணம். கொண்டு வந்த வேர்டை நிறுத்த, பிடிச்ச மனதை தொடர்ந்து ஒரு விஷயத்தில் இருக்க வைத்தல். முதல்ல பிடிக்கிறது தாரணம், அடுத்தது பிடிச்ச மனசை ஒரு இடத்தில் நிற்க வைத்தல், தியானம். இப்ப நாம ஒன்ன படிக்கிறோம், எல்லாம் எப்பப்ப நடைபெறும், ஒன்ன படிக்கும் போது, ஒரு சிந்திக்கும் போது, ஒரு சுவாத்தியாயம் பண்ணும் போது, ஒரு சாண்டிங் பண்ணும் போது, ஒரு ரீடிங் ஸ்டோரி புக்கு எதையோ ஒன்று படிக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், எங்கேயும் மனத்தை விடாமல் அந்த புக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணு, அந்த புக்கில் என்ன எழுதியிருக்குன்னு கவனி, அதை எனக்கு புரிக்கணும் அப்படின்னு புத்தி சொல்லும்போது புத்திக்கு அதை புரிய வச்சு புத்தி அதை புரிஞ்சுக்குது.
ஸோ இப்படியும் மனம் செயல்படுகிறது. இது மனதினுடைய பொதுவான செயல்பாடு. இப்போ இவர் இங்க சொல்ற வார்த்தை மனோலயம், மனோநாசம். இது ரெண்டை பத்தி தெளிவா புரிஞ்சுக்க. சொசைட்டில பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு இந்த ரெண்டு வார்த்தையிலையும். மனோலயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல மனதை ஒடுக்குதல் வச்சுக்கலாம். மனம் ஒடுங்குதல், ஒடுக்குதல் இல்ல, தானா ஒடுங்குதல், அதுக்கு பேரு மனோலயம். மனோநாசம் அப்படிங்கிறது மனம் நாசமாக்குதல். அது விளக்க நான் என்னன்னு சொல்றேன். மனம் நாசமாக்குதல் அப்படின்னா என்ன, ஒடுங்குதல்னா என்ன, மனம் நாசமாக்குதல்னா என்ன? இப்ப ஃபர்ஸ்ட் மனம் ஒடுங்குதல் பார்க்கலாம். இப்ப ஒரு மனம் ஒடுக்கம் அப்படிங்கிறது எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிராணனை நீங்க கட்டுப்படுத்துவதன் மூலியமாக மனம் ஓரளவுக்கு கட்டுப்படும். பிராணனை கட்டுப்படுத்துற மூலியமாக மனதை என்ன பண்ணலாம், நம்ம ஓரளவு பிராணாயாமத்தை மெதுவா அப்படி செய்யும் போது மனம் ஓரளவுக்கு கட்டுப்படும். லயமாகுதல் அப்படின்னாங்க ஒரு தூக்கத்தை போல. லயம் என்பது ஒடுக்கம். அந்த லய காலத்தில் அது ஒரு ஜஸ்ட் லைக் தூக்கம். அதாவது இவ ஒரு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா மனம் காரண சரீரத்தில் ஒடுக்கம். அதுக்கு பேர் தான் மனோலயம். ஏன்னா ஒடுக்குறதுனா அதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லைங்களா? காரண சரீரத்தில் அது என்ன ஆகுது, ஒடுக்கம். இப்போ ஒடுக்கம்னா என்ன அப்படின்னா, அதாவது இப்போ இந்திரிய விஷயங்கள் செயல்பாடுகள் மனம் ஏற்றுக்காது. மனம் ரெஸ்ட். நீங்க ஈஸியா புரிஞ்சு, மனம் ரெஸ்ட் எடுக்குது. பட் இது தூக்கத்தப்ப என்ன ஆகுது, மனம் லயம் ஆகுது. அப்படின்னா இந்திரிய விஷயங்கள் என்ன, இந்திரியங்கள் ஃபர்ஸ்ட் தன்னுடைய செயல்பாட்டை கட்டுப்படுத்தும், ஒடுங்கும். எங்க ஒடுங்கும், மனதில். மனம் காரண சரீரத்தில் ஒடுங்கும். சோ இது லயமானது, மனம் லயமாகுது அப்படின்னா தூக்கத்தில் லயமாகுது. நமக்கு நல்லா தெரியும், அந்த அனுபவம் நம்ம தினம் அனுபவிக்கிறோம். அப்ப நமக்கு இந்திரியங்கள் எந்த செயல்பாடும் இல்லாமல் நமக்கு இந்த உலகத்தை பற்றிய ஞானமோ அல்லது என்னை பற்றிய ஞானமோ, நான் படுத்துட்டு இருக்கிறேனோ, நான் எதுவுமே நம்மளை பத்தி தெரியாது. அதுக்கு பேரு ஒடுக்கம். மன ஒடுக்கமாவது திருப்பரியம் எனது பொருள்களை அப்ப நுகர்வது கிடையாது. மனம் ஒடுங்கி இருக்கும் போது பொருள்களை அது நுகர்வது கிடையாது. இதுதான் லயம். அங்க எந்த விதமான சலனமும் இருக்காது. மனதில் என்ன இருக்காது, சலனம், மூவ்மெண்ட் எதுவும் இருக்காது. இப்போ இது நீங்க தூங்கும் போது ஒரு நம்ம லயத்தை பாக்குறோம் இல்லைங்களா? அதை போல மெடிடேஷன் தியானம் பண்ணும் போது அதை குறிப்பிட்ட காலம் முறைப்படி டெடிகேட்டடா நீங்க அதை பண்றீங்க அப்படின்னா நாம ஒரு நிலைக்கு போறோம் பாத்தீங்களா, சமாதி. அந்த சமாதின்னு என்னது, நான் தியானம் செய்பவன், இந்த விஷயத்தை எடுத்து வச்சிருக்கேன், தியானம்ங்கிற செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்கிற அந்த திரிபுடி வித்தியாசம், அதனுடைய வித்தியாசம் இல்லாத ஒரு நிலை. அங்கு சமாதியில் மனம் ஒடுங்குகிறது. தூக்கத்தப்போ ஒரு அது அவஸ்தையா போகுது. எது, சொப்பன அவஸ்தா. மனிதன் கடந்து வருகிற 3 நிலையில் சொப்பன அவஸ்தாங்கிறதுல மனம் ஒடுங்குகுது. ஜாகிரத அவஸ்தையில் விழிப்பு நிலையில் இருக்கும்போது நாம்பளே மனதை வாலண்டரா ஒடுக்க வைத்தல், மனதை ஒடுங்க வைத்தல். எப்படி, தியானத்தின் மூலியமாக சமாதியின் மூலியமாக பண்றது பேரு மனோலயம் ஆச்சுங்களா? இது அடுத்தது மனோ நாசம்னா என்ன? இது நமக்கு ஜெனரலா தெரியும். லயம்ங்கிறது ஜெனரலா படிச்சதுன்னா அதுல இருந்து எப்படி நாசம்ங்கிறது வேறுபடுது. ஜெனரலா பாத்தீங்கன்னா மனோ நாசம்ங்கிறது அஞ்ஞான நாசத்துக்காக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. மனோ நாசம்னு என்னது, அந்த இடத்துல அஞ்ஞான நாசம். இது அதாவது இது அஞ்ஞான நாசம்னு ஒண்ணு எடுத்துக்கலாம். அடுத்தது மனம் இந்த இடத்துல என்ன நடக்குது, அஞ்ஞான நாசம். அப்ப ஏன் மனோ நாசம் சொல்றேன்னா, அஞ்ஞானம் நாசம் ஆனதுக்கு பிறகு, ஞானம் ஏற்பட்டதுக்கு பிறகு மனதில் இருக்கிற வாசனைகள் என்ன ஆகுது, எழும். வாசனைகள் உள்ள இருக்குது, அது வெளியில வரும். ஆனா நம்மள அது என்ன பண்றது இல்ல, இறந்தவனை போல் தொந்தரவு செய்வது இல்லை. வாசனைகள் இருக்கும், அது வெளியில வரும், ஆனா அது நம்மள தொந்தரவு செய்யாது. அதுதான் என்ன சொல்லுவோம் நாம, மனோநாசம். இறத்தல் அல்ல. ஏன்னா மனோநாசம் சில பேர் சொல்றது மனதை இறத்தல். இறத்தல்ங்கிறது பாத்தீங்கன்னா மனம் எப்ப இறக்குது, இது நான் சொல்லிட்டேன். மனோநாசம்ங்கிறது அஞ்ஞான நாசம், வாசனா நாசம். அதுதான் இறைவன் சொல்ற மனோ நாசத்துக்கு இறைவன் கொடுக்கிற விளக்கம். மனோ நாசம்னா அஞ்ஞான நாசம்,
அல்லது மனதில் இருக்கிற அந்த பதிவுகள், அது நாசம். அதைத்தான் மனோநாசம்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவார் பகவான். இப்போ இத தப்பா புரிஞ்சுக்கும் போது என்ன நினைக்கிறாங்கன்னா, மனம் நாசம் என்னங்க, இறத்தல், ஒடுங்குதல் இல்லை. அவங்க போடுற வார்த்தை மனம் இறந்து விடுகிறது அப்படின்னா, இறத்தல், மனம் இறத்தல் எப்ப நடைபெறுது யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சரீரத்தை விட்டு நீங்க இன்னொரு சரீரத்துக்கு வெளியில போகும்போது, இந்த சரீரத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தை விட்டு இறக்கும் போது கூட மனம் இறப்பதில்லை. இந்த உடல் இறக்கும் போது கூட மனம்ங்கிறதுக்கு இரவாதது. மனம் அதுக்கு நீங்க ஆத்ம தத்துவத்தோட கம்பேர் பண்ணிக்கூடாது. மனங்கிற பொறுத்தது பிறவாதது. அது ஏன்னா கண்டினியூஸா அது சரீரம் டு சரீரம் டிராவல் ஆயிட்டே இருக்குது. அப்ப மனதுக்கு ஏது இறத்தல்ங்கிற ஒரு செயல் நடைபெற போகிறது? இறத்தல் மனதுக்கு நீங்க அது வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது மனோநாசம் பண்ணணும்னா இது ஏன்னா நாசம்னாங்க என்ன தெரியுங்களா, இறத்தல் அப்படிங்கிறது திருப்பி அவங்க எந்திரிக்க முடியாது. இது யாரு விரும்புவதில்லை. மனம் நம்மளுக்கு திருப்பி எந்திரிக்கணும், அப்பதான் அடுத்த நாள் காலையில் நம்ம ஆக்டிவிட்டிஸ் செய்ய முடியும். மனோநாசம்ங்கிறது இறத்தல் அல்ல. மூச்சு காத்த அடக்கி உட்கார்ந்து வச்சுக்கோங்களேன், அது மனம் வெளியில போயிடும், அவ்வளவுதான் நடைபெறுகிறது. அதுக்கு பேர் நாசம் அல்ல. ஏன்னா மனம் இறப்பது கிடையாது. அது டிராவல்ஸ் ஃப்ரம் ஒன் சரீரா டு அனதர் சரீரம். புரிஞ்சுங்களா? எப்ப அது மனதுங்கிறது ஒண்ணு இல்லாம போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானத்திற்கு பிறகு. சிந்திச்சு பாருங்க, ஞானம் ஏற்பட்டதற்கு பிறகு, ஞான நிஷ்டையில் இருக்கும் போது, அவன் விதேக முக்தியை அடையும் போது, என்னது, உடல் விட்டு சூக்ஷ்ம சரீரம் வெளியில போகும்போது என்ன நடக்குது? அந்த ஞானியினுடைய சூக்ஷ்ம சரீரத்துக்கு என்ன நடக்குது? அந்த மனம் என்ன நடக்குது? அந்த மனம் எப்படி ஸ்தூல சரீரம் என்னாச்சு? ஸ்தூல சரீரத்தை, ஞானியுடைய ஸ்தூல சரீரத்தை எரிக்கும் போது என்னங்க ஆகுது? அந்தந்த பூதங்களோடு போய் அது கலந்துருது இல்லையா? அதை போல சூக்ஷ்ம சரீரமும் அந்தந்த பூதங்களோடு சென்று கலந்துவிடும். அப்பதான் இறப்பு. அதனாலதான் மனோநாசம்ங்கிற வேர்டு குறிக்கிறாங்க. உடனே வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே மனம் இறப்பதெல்லாம் தேவையே இல்லை, மனதை ஆஃப் பண்ணி வச்சுக்க. ஏன்னா ஏன் மனது இறப்பு அதிகமா சிந்திக்கிறாங்க ஜனங்கன்னு பாத்தீங்கன்னா, the problematic mind, to get rid of problematic mind. அப்போ மனது இறந்துருச்சுன்னா, மனம்ங்கிறதான எனக்கு பிரச்சனை, அது இறக்க வச்சுட்டோம்னா, அது இறைவன் சொல்றது மனோநாசம் சொல்றாரு இல்லையா? அப்ப மனதை இறக்க வச்சுட்டோம்னா அல்லது லயம் பண்ண வச்சுட்டோம்னா அது எனக்கு ப்ராப்ளம் கொடுக்காதல்லவா? அதற்கு முயற்சி பல கோடான பீப்புள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, செஞ்சாங்க. அது அவசியமற்றது. ஏன்னா இறைவன் கொடுத்த மனம் ஒரு பொக்கிஷம், இட்ஸ் அ விபூதி. அதை வச்சுதான் நீங்க ஏன்னா இட் இஸ் a reflecting medium of that பகவான், தட் ஈஸ்வரனுடைய பிரம்ம தத்துவத்தினுடைய ரிஃப்ளக்டிங் மீடியம். அதை ஏங்க போய் அழிக்கணும், நாசம் பண்ணணும்? அதை சுத்தம் பண்ணுனா போதும். பிரச்சனை அந்த சுத்தம் பண்ணணும்னா அங்க இருக்கிற தத்துவம் நமக்கு தெரிய போகுது, மனதில் வெளிப்படுகிற அந்த இறை தத்துவம் நமக்கு தெரிய போகுது. சோ என்ன பண்ணணும்னா, மனதை பொறுத்த வரைக்கும் நீங்க அழிக்க தேவை இல்லை. அது இறைவன் கொடுத்த ஒரு கரணம், அந்த கரணம், கை காலுவல, அதுவும் என்னது, ஒரு கரணம், இன்ஸ்ட்ருமெண்ட். அதை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற அழுக்குகளை நீக்கி அதற்கு அப்பதான் நம்ம ஆத்ம ஞானத்தை அறிவதற்குரிய ஒரே இடம் கையோ காலோ கண்ணோ மூக்கோ அல்ல. அந்த மனதின் மூலியமாகத்தான் நம்ம என்ன பெற முடியும்? என்னை பற்றிய ஞானத்தை, இறைவனை பற்றிய ஞானத்தை. அங்கதான் நாம இறைவன் வெளிப்படுகிற இடம், ஸ்தானம், சந்நிதி. மனம்ங்கிறது கோயில் சொல்றாங்களே, மனம் ஒரு கோயில். ஏங்க அந்த வார்த்தை சொல்றோம்? கோயில்ங்கிறது எங்க? இறைவன் வெளிப்படுகிற இடம் கோவில். அதனாலதான் மனம் ஒரு கோவில். ஏன்னா அங்க இறைவன் வெளிப்பட்டு இருக்காரு. அது ஆத்ம தத்துவம் தெரிஞ்சுக்கும் போது நான் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்றோம். அது இறை தத்துவம் பார்க்கும்போது இறைவன் மனதில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அதை ஏங்க போய் நாசம் பண்ணணும்? அதை ஏன் போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்? தேவையில்லை. அந்த மனதை சிந்திச்சு, எந்த இறைவன் சொன்ன வாக்குகளை சிந்தித்து இறை ஞானத்தை பெறுவதற்கு மனம் இல்லாமல் நம்ம ஒன்னும் செய்ய முடியாது. சோ வேதாந்த படிக்க வர்றது எதற்குனா, மனதை லயம் பண்ணுவதற்கோ. லயம் எங்க அடையும்? மெடிடேஷன். அதுக்காக அல்ல. ஏன்? மனதை நீங்க லயம் பண்ணுவதன் மூலியமாக ஞானம் ஏற்படாது. சம்சார துக்கத்திலிருந்து மீண்டும் பிறவாமைக்கு நீங்க வர முடியாது. எதை மெடிடேஷன் மூலியமாக நீங்க ஒரு சமாதிக்கு போறீங்க, அதுல இல்ல ஞானம் கிடைச்சு நம்ம சம்சார துக்க நிவர்த்தியோ அல்லது ஆனந்த பிராப்தியோ அல்லது அடுத்த சரீரம் இல்லாமல் மரணம் இல்லா பெருவாழ்வையோ மெடிடேஷன்னாலேயோ நாம சமாதினாலேயோ அடைய முடியாது.
அப்போ அது எதுக்குன்னா அந்த மனதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், இறைவனை பற்றிய ஞானத்தை பெறணும். மனதை நன்கு சிந்திக்க, மனதை ஒழுங்குபடுத்தி, அதுக்குதான் பதஞ்சலி. மனதை என்ன பண்ணணும், நல்லா ஒழுங்குபடுத்தி எப்படி சிந்திக்கணுங்கிற முறைப்படி சிந்திச்சு சிரவணம் மனனம் நிதித்தியாசம்ல எதுலிங்க பண்றது, மனம். அந்த மனம் அந்த சிரவணம் பண்றதுக்குண்டான குவாலிபிகேஷன், அதில் இருக்கிற அழுக்குகளை நீக்கி மனதை பலம் பெற செய்து, அது தேவையில்லாத பயத்திலிருந்து மனதை விடுபட்டு மனதை ஸ்ட்ரென்த் பண்ணி சிரவண மன நிதித்தியாசனம் பண்ணும்போது இறைவன் அங்க வெளிப்படுது, நம்மால் அறிய முடிகிறது. புரிஞ்சுங்களா? சோ இப்ப மனம்ங்கிறது, மனோலயம்ங்கிறது, இப்ப வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு மனோலயமும் தேவையற்றது, மனோநாசம் தேவையற்றது. வேதாந்திக் ஸ்டூடெண்ட் திங்க் பண்ணணும். அந்த திங்க் பண்றதுக்கு மனதில் இருக்கிற அழுக்குகள் நீக்கி, அதுதான் வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையே தவிர மனோலயமோ மனோநாசமோ. மனோநாசம்ங்கிறது நீங்க இப்படி எடுத்துட்டீங்கன்னா எது, வாசனா நாசம், அதுக்கு ட்ரை பண்றோம் வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ். பட் அது இறத்தல்ங்கிற நிலைக்கு கொண்டு போக தேவையில்லை, அது யாரும் விரும்புவதும் இல்லை. மனம் இறப்பதும் கிடையாது. நீங்க முயற்சி பண்ணாலும் இந்த ஜென்மம் ஃபுல்லா நீங்க கோமா ஸ்டேஜ்ல மனம் இன்ஆக்டிவ் வச்சிருந்தா கூட அடுத்த ஜென்மம் நீங்க எடுக்கும்போது அது ஆக்டிவ் ஆயிரும். சோ அதை நாம் என்ன பண்ண முடியாது, இறத்தல் மனதுக்கு நாசம் அழிவு என்பது மனிதனால் உண்டாக்க முடியும்னா ஆத்ம ஞானம் விதேக முக்தியின் மூலியமாக மட்டும்தான் அந்த மனது என்ன ஆகும், அது இறந்ததுக்கு அப்புறம் அந்தந்த மனம் எதிலிருந்து வந்தது, 5 பூதங்களுடைய சாத்வீக அம்சத்திலிருந்து தோன்றுச்சு இல்லைங்களா. இறந்ததுக்கு அப்புறம் அந்த சூக்ஷ்ம மனம் வெளியில போனதுக்கு அப்புறம் அந்தந்த சூக்ஷ்ம ஆகாசம் வாயு அக்னியோட போய் என்ன ஆயிரும், ஜாயிண்ட் ஆயிரும். இதுதான் நாசம்ங்கிறது. புரிஞ்சுங்களா? ஆத்ம ஞானேன விதேக முக்தியிட்ட என்ன சொல்லுவாங்க, மனோநாசம். வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த வாசனா நாசம். இத ரெண்டையும் புரிஞ்சுக்கணுமே தவிர வேற எதுவும் மனோநாசத்தை குறிக்காது. மற்றது எதா இருந்தாலும் என்னது, தவறான கருத்து. அடுத்தது, இப்போ மனம் 2 ஸ்டேஜ் இருக்கு. கமிங் டு மனம் 2 ஸ்டேஜ். ஒண்ணு பாத்தீங்கன்னா ஞானத்தை ஏற்படுத்துற ஸ்டேஜ். நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அதை ஏற்பட்டா தான் இப்ப நான் சொல்றேன், அந்த வாக்கியங்கள் புரியணும், அதை பதிவு பண்ணணும், அது மீண்டும் சிந்திக்கணும். அப்ப மனம் பிரச்சனை அல்ல. ஞானம் ஏற்படுகிற நிலையில் மனதுக்கு நான் என்ன சொன்னேன், மனம்ங்கிறது 2 விதமா செயல்படும். இந்திரியங்கள் விஷயங்களை கேட்கும் போது உள்ள ஒரு ஞானம், அப்போ மனம் உங்களுக்கு பிரச்சனையை தராது. எப்ப அந்த மனம் உங்களுக்கு பிரச்சனை தரும்னா, வேண்டாத விஷயங்களை பற்றுடன் கூடிய மனம் என்ன பண்ணுது, தியானம் பண்ணாத. ஒரு பொருள் வேணும், அல்லது ஒருத்தர் ஒரு வார்த்தை திட்டாங்க, அல்லது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடந்துருச்சுன்னா மனம் என்ன பண்ணும், தியானம். உங்களுடைய இதே இல்லாம தானே என்ன பண்ண ஆரம்பிக்கும், தியானம். ஒரு பொருள், அழகான பொருள் பார்த்துட்டோம்னா அந்த ஞானம் ஏற்படுறது பிரச்சனை இல்ல. திருப்பி அங்க கொண்டு போய் மனம் நம்மளை எங்க எடுத்துட்டு போகுது, அந்த விஷயத்தை மனம் தியானம் பண்ணும். அந்த தியானம் தான் பிரச்சனைக்கு காரணம். அப்ப என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தை பார்க்கும் போது ஞானம் ஏற்படுற வரைக்கும் மனம் ஓகே. அதை தியானம் பண்ணும் போது அதை என்ன பண்ணணும், செகண்ட் தாட் வராமல் நம்ம என்ன பண்ணணும், கட்டுக்குள் கொண்டு வரணும். தியாயத்தோ விஷயான் பும்சக, பகவத்கீதையில சொன்னார் இல்லைங்களா. எப்படி ஒருவனுக்கு காமம் ஏற்படுது, ஒரு பொருள் மேல ஆசை வருதுன்னா ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அந்த மாதிரி விஷயங்களை தியானம் பண்ணக்கூடாது, அது நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். இதுதான் மனதை பற்றிய ஒரு இன்ட்ரோடக்ஷன். இப்ப இதன் மூலியமாக இந்த இன்ட்ரோடக்ஷனோட இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம மீனிங் பார்க்கலாம். என்ன சொல்றாரு, லயவின விநாசனே. லய விநாசன ஃபர்ஸ்ட் வேர்டு நாம என்ன படிக்கலாம், உபயரோதனே. ஃபர்ஸ்ட் வேர்டு உபயரோதனை எழுதியிருக்காங்க, நாம அதை எடுத்துக்கலாம். உபயரோதனை. உபயம்னா 2ங்க. சமஸ்கிருதத்துல உபய மீன்ஸ் 2 அப்படின்னா இந்த இடத்துல எது, பிராணன் மனம் இரண்டையும் இவை இரண்டையும் பிராணன் மனம் இரண்டையும் லய விநாசனே, லீனமும் இறப்பும் அடையும். அதான் இப்ப விளக்கணும். பிராணனும் என்ன ஆகும், இறக்கும். எப்ப தெரியுங்களா, ஏன்னா பிராணன் பாருங்க, ஒரு சரீரத்துக்கு ஒரு சரீரத்துக்கு பதிலாக டெத்து கிடையாது. சூக்ஷ்ம சரீரத்துக்கு டெத்து கிடையாது. என்ன அர்த்தம், பிராணனுக்கு மனத்துக்கும் டெத்து கிடையாது. ஆனா எப்ப பிராணன் இறப்பு ஏற்படுது, விதேக முக்தி ஏற்பட்டதுக்கு அப்புறம். பிராணன்கிறது எதிலிருந்து, அந்த ஞானியுடைய சூக்ஷ்ம சரீரம் எதனால் ஆக்கப்பட்டது, எல்லாத்தோட சூக்ஷ்ம சரீரத்துல பிராணன் எதிலிருந்து வந்தது, 5 பூதங்களுடைய
ரஜோகுண அம்சத்திலிருந்து தோன்றியது பிராணன். அந்த ஞானி உயிர் விட்டதுக்கு அப்புறம் அவருடைய சூக்ஷ்ம பிராணனில் இருக்கிற 5 ஆகாசம் வாயு, அது அந்த ரஜோகுணத்தில் போய், ஆகாசத்துடைய ரஜோகுணத்தில், வாயுனுடைய ரஜோகுணத்தில் போய் அது கலந்துவிடும். அப்பதான் பிராணனுக்கும் மனதுக்கும் இறப்பு. அது வரைக்கும் இறப்புங்கிறது அதுக்கு கிடையாது. இவை இரண்டையும் லீனமும் இறப்பு, லீனமடையும். எப்பப்ப லீனமடையும், எப்பப்ப லயமடையும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? லீனம்னாங்க லயம். அந்த இடத்துல லீனம்ங்கிறோட என்ன பண்ணிக்கலாம் நம்ம? லயமடையும். மனம் எப்ப டெய்லி என்ன ஆகுது? மனம் லயமடைகிறது. நீங்க மெடிடேஷன் செய்யும் போது ஜாகிரத அவஸ்தையிலும் லயமடையுது. சமாதி நிலைக்கு போனீங்கன்னா அங்கேயும் லயமடையுது. எதுவுமே கேட்காம தூக்கத்துல மனம் என்ன ஆயிருது? லயமடைகிறது. லயகதம் புனக, இந்த மாதிரி லயமடைந்த மனது மீண்டும் பிறக்கும். என்ன சொல்றாரு? லயமடைந்த மனம்னா மீண்டும் அது பிறக்கும். இப்ப நைட்டு போய் படுத்து தூங்கிட்டோம், காலஞ்சு அது என்ன ஆகுது? பிறக்குது. இட் கெட்ஸ் அப். மனம் தான் நம்மளை எழுப்புது. ஃபர்ஸ்ட் யார் எந்திரிக்கிறது? மனம். சோ அது மறுபடியும் பிறக்கும். லயமான மனது மறுபடியும் பிறக்கும். நவு மிருதம், ஆனால் இறந்த மனம் என்றும் பிறக்காது. இறந்த மனம் என்றும் பிறக்காது. என்ன சொல்றாருன்னா, நீங்க பிராணாயாமம் எல்லாம் பண்ணும்போது லயம் தான் அடையும், இறக்காது. மனம் எப்பதான் இறக்குது? மனமோ பிராணனோ ரெண்டும் எப்ப இறக்குதுன்னா அந்த ஞான நிஷ்டை, அந்த ஞானியினுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிற பிராணனும் மனமும் இறந்துவிடும், மறுபடியும் எந்திரிக்காது. லயமடைந்த மனம் எழும். நீங்க அதனாலதான் உபாதி இது மூலியமாக, மெடிடேஷன் மூலியமாக நீங்க சமாதி நிலைக்கு போனாலும் அந்த குறிப்பிட்ட நேரம் மனம் லயத்தில் இருக்கும், மறுபடியும் என்ன பண்ணிரும்? எழும். எப்படி? எந்த மனதோடு எழும்? அதே மனதில் இருக்கிற அழுக்குகளோட தான் அது எழும் இல்லைங்களா? தூங்கும் போது நான் அழுக்கோட போனேன், தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் என் அழுக்கெல்லாம் போயிருது என்னங்க, உடம்புல இருக்கிற அழுக்கு போய் அந்த மாதிரிதான் தூங்கும் போது என்ன நிலையில போய் படுத்தமோ அதே நிலையில அது எச்சா வேற அழுக்காயிட்டு வரும் இல்லைங்களா? அது மாதிரி அந்த மாதிரி மனம் என்பதும் தூங்கும் போது எந்த நிலையுள் தூங்க போச்சோ, எத்தனை % ராக துவேஷம் மதம் மாத்சரியம் கர்வத்தோட தூங்க போச்சோ, அதே ராகம் துவேஷம் மதம் மாத்சரியோட என்ன பண்ணுது? எழுகிறது. விருப்பு வெறுப்பு காமம் குரோபத்தோட தூங்குன மனம் கலஞ்சன அதே காமம் கோபம் பொறாமை கர்வத்தோட என்ன பண்ணுது? எழுகிறது. யாருக்காவது மாற்றம் வருதா என்ன? தூங்கி வச்சு எல்லாம் சரியா போயிடும்? கிடையாது. புரியுதுங்களா? அது இலயம். ஆனா மனம் இறந்ததுன்னா, இறப்புடா புரிஞ்சுக்குங்க, மனம் இறக்குறதுங்கிறது வேற. இறந்துருச்சுன்னா மறுபடியும் அது எழாது. அதனாலதான் நீங்க ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறமும் லயமாகும் போது அந்த மனது கிளீன் பண்ணப்பட்ட மனதில் நீங்க தூங்குறீங்கன்னா, தூங்கி எந்திரிக்கும் போது மாதிரி அது கிளீன் பண்ண மனதில் எந்திரிப்போம். எந்த மனநிலையில் நாம தூங்குகிறோமோ, ராகத்வேஷத்தோட தூங்குனா ராகத்வேஷத்தோட தான் எந்திரிக்கணும். நீங்க சமாதிக்குள்ள போனாலும் இப்ப புரிஞ்சுக்குங்க, நீங்க சமாதிங்கிறது என்னது? மனோ லயம், டாட் டெத்து. அப்போ நீங்க யோசனை பாருங்க, சமாதிக்கு முன்னு மனதினுடைய நிலையில் மனம் எந்த நிலையில் சமாதிக்கு போச்சோ அப்படின்னு என்ன? எந்த ராகம் எந்த துவேஷம் கர்வம் பொறாமை கோபத்தோட அது சமாதிக்கு போச்சோ, எந்திரிக்கும் போது அதே ராக துவேஷத்தோட தான் எந்திரிச்சாகணும். எப்படி அது உங்களுக்கு அது சம்சார நிவிருத்தியை கொடுக்க போகிறது? மனதில் இருக்கிற அழுக்குகளை இந்த சமாதி நிலை எப்படிங்க நீக்கும்? இதெல்லாம் லாஜிக். மனம் தூங்குதுங்கிறது லயம், சமாதிங்கிறது லயம். தூங்கும் போது நீங்க எப்படி உள்ள போனீங்களோ அந்த மாதிரி தான் எந்திரிக்க போறீங்க. அதே மாதிரிதான் சமாதிக்குள்ள போகும்போது என்ன நிலையில போனீங்களோ அதே நிலையில என்ன வருவோம்? வெளியில் வருவோம். சமாதி நிலைக்கு போயிட்டு வந்தன மோட்சம் என்பது நாட் பாசிபிள். ஏன்னா மோட்சம் மனம் சுத்தமடைஞ்சிருக்கும். அந்த ப்ராசஸ் இங்க என்ன நடக்கலையும் போது எப்படி நடக்கும்? புரியுதுங்களா? அந்த அழுக்கடைந்த மனதில் அவங்களாம் என்ன பண்ண முடியாது? ஆத்ம தர்சனத்தில காண முடியாது. பிரம்ம தத்துவ தர்சனத்தை அவர்களால் காண ஏன்? அழுக்கான மனதில் தூங்க லயமடை போனாங்க, அழுக்கான மனதில் வெளியில வர்றாங்க. How can they see? நான் இறைவனை கண்டேன். இது தேவதைகளை காணுதல்ங்கிறது பாசிபிள். அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. இப்ப நான் காளியை கண்டேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் தேவதா தர்சனம். அது மெடிடேஷன்ல அவாந்தர பலன்.
எது மெடிடேஷன்ல தேவதைகளை பார்க்கறது, முருகனை பார்த்தேன் கனவுல, இந்த துர்க்கையை பார்த்தேன், காளியை பார்த்தேன், அவங்க எங்கிட்ட பேசினாங்க, அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, இதெல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா. இதெல்லாம் அவாந்தர பலன் ஆஃப் மெடிடேஷன். அல்லது ஆள் மனதில் இருக்கிற ஒரு மனம் தூங்கி அதாவது நல்ல தூக்கத்துக்கும் போகாம எந்திரிக்காம ஒரு நடுநிலையில நிற்கும் போது கனவு வருது பாத்தீங்களா. அப்ப நம்ம ஆள் மனதில் இருக்கிற வாசனைகள் என்ன பண்ணும், வெளியில் வரலாம். அதுக்கும் ஆத்ம ஞானத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதைத்தான் என்ன சொல்றாருன்னா, ஏன்னா இவ்வளவு உபதேச சாரம் டெக்ஸ்ட படிச்சவங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரமண மகரிஷி ஆசிரமத்துல போய் பாத்தீங்கன்னா ஹூஆமை மெடிடேஷன் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறத நம்ம இன்னைக்கும் கண்கூடாக பார்க்கிறோம். இந்த ஒரு டெக்ஸ்ட் அவர் எழுந்து உருப்படியா படிச்சிருந்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நாங்க போயிருந்தப்ப பார்த்தோம், எல்லாம் அப்படியே அமைதியா ஹாலில் உட்காந்து பிராக்டிசிங். ஏன்னா அவர் எழுந்து ஹூஆமைங்கிறது வேற, இவங்க அதை ஃபாலோ பண்றது மெடிடேஷன் மூலியமா அதை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது. புரிஞ்சுங்களா. அதை அவர் நெகேட் பண்றார். அடுத்த ஸ்லோகம் புரிஞ்சுங்களா. இப்போ அடுத்த ஸ்லோகம், இந்த மனோலயத்துக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். நாட் ஓன்லி சமாதிங்க, நல்லா பிராந்தி குடிக்கிறாங்க பாத்தீங்களா, அங்க அவங்களுக்கும் என்ன வரும், அந்த மனோலயத்துக்கு போவாங்க. அந்த அடிக்ஷன் டு இது என்னென்ன குடிக்கிறாங்களோ அவங்களும் அந்த லயத்துக்கு போகலாம். அடுத்தது 14. ஸோ பிராணபந்த லீனமானசம். ஓகே, பிராணபந்தனாலீனமானசம் ஏகசிந்தனாநாசமேத்யதஹ. பிராணபந்தனாலீனமானசம் ஏகசிந்தனாநாசமேத்யதஹ. இப்ப இந்த மனோலயம் என்பது நீங்க பிராணாயாமம் மெடிடேஷன் மூலியமாக கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பிராணாயாமம் பண்ணி சரி, மெடிடேஷன் பண்ணி சரி, லயம் தூங்கும் போதும் சரி, என்ன பண்ணுது லயம், நீங்க ஒரு லிக்வர்ல எடுக்கும் போதும் சரி, எல்லாம் என்ன ஆகுது, மனம் லயம் அடையுது. அங்கு அழிவு என்பது மனதுக்கு கிடையாது. இப்போ யோகத்தின் மூலியமாக மனம் எப்படி அழியும், அது முதல்ல சொன்ன பாத்தீங்களா. மனம் அழிதல்னா யோகத்தின் மூலியமாக. அது எப்படிங்கறத சொல்றாரு. ஃபர்ஸ்ட் மீனிங் எழுதிக்கலாம். பிராணபந்தனாத்து, நீங்க பிராணனை அடக்குதல், மெடிடேஷன் செய்தல். மெடிடேஷன்ங்கிறது பிராணாயாமத்தை மெடிடேஷனா வச்சுக்கலாம். ஒன் டைப் ஆஃப் மெடிடேஷன் தான் பிராணாயாமம். சோ பிராணபந்தனாத்து, பிராணனை அடக்குவதால், லீனமானசம், மனம் என்னாகும், லயமாகும். மெடிடேஷன் பிராணாயாமம் போன்றவின் மூலமாக மனம் லயம் ஆகும். ஆனா இது மன அமைதின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா லயம் தானே, லயம் போற காலத்துல மனம் எப்படி இருக்குது, அமைதி. ஆனா இந்த அமைதிங்கிறது என்ன சொல்லுவோம், ரிலேட்டிவ். இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட், இட் இஸ் அ டெம்பரரி. மன அமைதிங்கிறது லயகாலத்தில் கிடைப்பதுங்கிறது இட்ஸ் ரிலேட்டிவ், டெம்பரரி. சமஸ்கிருதத்தில் சொல்லணும்னா ஆபேட்சிக மன அமைதி. இதில் கிடைக்கிற அமைதிங்கிறது டெம்பரரி. எதை நீங்க பிராணாயாமம் பண்ணினீங்க, மெடிடேஷன் பண்ணினீங்க, சமாதி நிலைக்கு போனீங்க, இல்ல இந்த மாதிரி நிலையில் அடைய தூக்கம், இது மூலம் லயம் எப்படியெல்லாம் மனதை லயமடைய செய்தீங்கனாலுமே அந்த லயம் என்பது டெம்பரரி, ஒரு ரிலேட்டிவ், ஆபேட்சிக மன அமைதி. அடுத்தது ஏக சிந்தனாத்து, ஏகவஸ்து யாரு, பிரம்ம. ஏகவஸ்து, அந்த ஏக்க பிரம்ம தத்துவத்தினுடைய சிந்தனா, விசாரம். அந்த ஏக்க தத்துவ பிரம்ம தத்துவத்தை விசாரம், சிந்தனை செய்து. சிந்தனைன்னு என்ன பண்ணணும், ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் ஆஃப் வேத உபனிஷத்துக்கள், பகவத்கீதை, உபனிஷத்துக்கள், கிரந்தங்கள், இதை சிந்தனம். அதன் மூலியமாகத்தான் நாம் சிந்திக்க முடியும். கண்ண மூடி உட்காந்து பிரம்மண சிந்தனை எப்படி சிந்திக்கிறது, சிந்திக்க முடியாது. சோ இந்த மூலமாக, சிந்தனை மூலம் நாசம் ஏத்தி அதக இறப்புறும். மனம் என்னாகும், நாசம்.
The problematic mind come to an end. எப்போ? ஆஃப்டர் ஏக்க சிந்தனம். பிரம்ம ஏக்கமாக இருக்கிற ஒரே வஸ்துவாக இருக்கிற பிரம்ம தத்துவத்தை நீங்க சிரவணம் மரண நிதித்தியாசனத்தின் மூலியமாக அறியும் போது நாசம் ஏத்தி மனம் நாசத்தை அடையும். அதக ஏத்தி அதக பிரிக்கும்போது இறப்புறும், நாசம் அடையும். அதற்கு பிறகு நாசம் அடையும். இப்போ எது நீங்க பாருங்க, இந்த நாசம்ங்கிறது இப்ப என்னென்ன மீனிங் வருது பாருங்க. ஏக்க சிந்தனை, அதாவது பிரம்ம வஸ்துவை நீங்க அடைந்ததற்கு பிறகு நாசம் அடையும்னா while you are living, ஜீவன் முக்தி. இறந்ததுக்கு அப்புறம் தான் விதேக முக்தி. அந்த ஜீவன் முக்தியும் அவர் சொல்றாரு, விதேக முக்தி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த பிரம்ம தத்துவத்தை பற்றி ஞானம் ஏற்பட்டதுக்கு பிறகு மனம் நாசம் அடையும்னா மனம் இறக்காது, மனம் இல்லாமல் போகாது. மனதில் இருக்கிற வாசனைகளால் அவர் தொந்தரவு செய்யப்பட மாட்டார். அது என்னது? மனோநாசம். மனதில் இருக்கிற வாசனைகள். இப்ப பாத்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் நம்ம பார்க்கிறோம். அஞ்ஞானி, சாதக, ஞானி. 3 பேர்த்துடைய நிலை என்னன்னு பார்க்கலாம். மனதினுடைய நிலை. இப்போ அஞ்ஞானியாக இருப்பவங்க ஒரு ஒரு பிரச்சனை வரும்போதோ அல்லது சுகம் வரும்போது ஒன்னா they will enjoy to the core or துக்கா to the core. அஞ்ஞானி. இதே சாதகனா இருக்கும்போது அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? சிந்திக்க ஆரம்பிச்சிருப்போம் ஒரு சூழ்நிலை மாறும்போது. அப்போ இந்த சூழ்நிலை எதற்காக அவன் என்ன பண்றான்? அந்த சூழ்நிலைகளை அவன் சாதனமாக பயன்படுத்துறான். மனப்பக்குவத்திற்கு வருகின்ற சூழ்நிலைகளை சாதனமாக பயன்படுத்துகிறான். அஞ்ஞானிங்கிறவங்க பிரச்சனை வரும், அது சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா கழிப்பாங்க, துக்கமா இருந்தா துக்கத்தோட முடிச்சிருவாங்க. அடுத்த நாள் அதை மறந்துட்டு அடுத்த நாள் வரக்கூடிய they go behind experiences and experience one after again and again and again. இதனால என்ன நடக்குது? உள்ள ராக துவேஷம் அதிகமாகிட்டு இருக்குது. அஞ்ஞானி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸஸும் ஒரு ராகத்வேஷத்தை கொடுத்து மனதை டு த கோர் பொல்யூட் பண்ணிட்டு வருது. இது அஞ்ஞானியோட நிலை. சாதகனுடைய நிலை, அதாவது வேதாந்த வகுப்புகளுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிற நம்மளை போல சாதகனுடைய நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கிட்ட வர ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அவன் எதுக்கு பயன்படுத்துவான்? சாதனமாக, தன்னுடைய மனோபக்குவத்திற்கு அதை சாதனமாக பயன்படுத்த ஆரம்பிப்பான். ஒரு துன்பம் வருதா, அதை ஒரு சாதனமாக, ஒரு மகிழ்ச்சி வருதா, அதில் ஒரு சாதனமாக அவன் தன்னுடைய மனப்பக்குவத்திற்கு, மனதினுடைய முன்னேற்றத்திற்கு, மனதினுடைய என்னது சாதன சதுஷ்டிய சம்பத்தியை பெறுவதற்கு அவன் அந்த அனுபவங்களை பயன்படுத்தி கொண்டிருப்பான். இது சாதகனுடைய நிலை. இந்த நிலையில் நாம் அந்த நிலை கடந்து வர்றதா கஷ்டம். அதுலதான் எல்லாரும் இருக்க முடியும். எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, அஞ்ஞானியிலிருந்து ஞானி நிலைக்கு டக்குன்னு போக முடியாது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம என்ன பண்றோம்? சாதனமா பயன்படுத்தி அவன் அதை முன்னேற்றத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறான். வாட் அபவுட் ஞானி? அவருக்கும் சுகமும் துக்கமும் எக்ஸ்பீரியன்சஸ் வந்துட்டு தான் இருக்கும். அதனால் அவர் தொடப்பட மாட்டார். திஸ் இஸ் அல்டிமேட். இது வகுப்புகளுக்கு வந்தாலே நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஐயோ நம்ம படிக்கிறோமே, எனக்கு இன்னும் அந்த நிலை எல்லாம் நீ பாதிக்குதே. ஐ ஆம் சாதக, ஐ ஆம் நாட் a ஞானி at all. அது தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஐ ஆம் சாதக. சாதக என்ன பண்ணணும்? ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸையும் குட் எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு மனதை முன்னேற்றுவதற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள். ஏன்னா அதெல்லாம் வந்தா தான் மனப்பக்குவம் அடைய முடியும். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருந்துன்னு வச்சுங்களேன், எப்படி தண்ணிக்குள்ள குதிக்காம எப்படிங்க நீந்துறது பழகிறது? தண்ணிக்குள்ள குதிச்சாதான் நீந்த முடியும். அந்த மாதிரி வாழ்க்கையில துன்பங்களும் இன்பங்களும் மாறி மாறி வரும்போது அஞ்ஞானி டு த கோர் கவலைப்படுவான். சாதக என்ன பண்ணிடுவான்? அதை கவலைப்படுறதிலிருந்து விட்டுட்டு அதை சாதனமாக பயன்படுத்துவான். எதற்கு? மனப்பக்குவத்தை அடைவதற்கு. வாட் அபவுட் ஞானி? எதுவும் அவரை தொடாது. அவர் அதை ஏன்னா அதை வச்சு அவர் அந்த கரணை சுத்தி பெறணுமே, அந்த எக்ஸ்பீரியன்சஸ் வச்சு அவர் அந்த கரணை சுத்தி பெறணுமே என்ன? இல்ல அதுக்கு அந்த கரணை சுத்தி இல்லாம அவர் கஷ்டப்பட்டு இருக்காரா என்ன? அவர் எல்லா ப்ராசஸையும் கடந்தாச்சு. ஞானம்ங்கிற நிலை வரும்போது, ஞான நிஷ்டையில் இருக்கும்போது எந்த எக்ஸ்பீரியன்ஸும் அவரை தொடாது. அதனால் அவர் கலங்காதவர், கலக்கமடையாத மனதை பெற்று விடுவார். கலக்கம் இல்லாத மனதில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவார் ஞானி. அஞ்ஞானி என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? கலக்கமுடைய மனதில், கலங்கிய மனதில் பிரச்சனையை ஃபேஸ் பண்றான்.
ஞானி என்ன பண்றாரு? கலங்காத மனதில் பிரச்சனைய ஃபேஸ் பண்ணுவா. ஏன்னா பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக வேதாந்தம் படிப்பது அல்ல. வர பிரச்சனைகளை கலக்கம் இல்லாமல் ஃபேஸ் பண்ணி அவரு அது ஃபேஸ் பண்ணிடுவார் அவர். ஆனா சாதகங்களுடைய ஒண்ணு மறந்துடக்கூடாது. சாதகன் படிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம என்னவா மாத்திக்கிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய மனப்பக்குவத்திற்கு அது உதவி செய்யும். அது மாற்றுவது சாதகனுடைய கையில் இருக்கு, குருவோட கையிலையோ வேதத்தினுடைய கையிலையோ இல்லை. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது நீங்க அதை எப்படி சாதனமா யூஸ் பண்றீங்க, அதை ஒரு கருவியா யூஸ் பண்றீங்க, அதை வச்சு உங்க மன முன்னேற்றத்திற்கு எப்படி உதவி நீங்க உங்களுக்கு உதவி நீங்க தான் செய்ய முடியும். குருவோ சாஸ்திரமோ இந்த இடத்தில் உதவி செய்ய முடியாது. புரிஞ்சுங்களா? இது 3 நிலையில வச்சுக்கணும். இப்ப எங்க வரோம்? பிராணனை அடக்குவதால் அது என்ன ஆகும்? லீனமான மனது மீனிங் எழுதுமா? எஸ். பிராணனை அடக்குவதால் என்ன ஆகுது? லீனம். அது ஒரு டெம்பரரி, என்ன சொன்ன, ரிலேட்டிவ், ஆபேட்சிக்க மன அமைதி கிடைக்கும். ஆனா ஏக்க சிந்தனாத்து பிரம்ம தத்துவத்தை அறிவதின் மூலியமாக ஏற்படுகிற நாசம் இருக்கே, மனோநாசம், அது என்ன ஆகும்? அந்த சிந்தனையின் மூலியமாக மனம் இறப்புறும்னா மறுபடியும் அது எழாது, தொந்தரவு செய்யாது. வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தொந்தரவு செய்யாது. இறப்பு தானே, அப்படி எடுத்துக்கணும். மனம் இறக்குதுன்னா வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஞானியோட மரமெல்லாம் அதில் போய் சேர்ந்துருமான்னு அப்படி அல்ல. வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இறந்ததற்கு சமம். எது? வாசனைகள் இறந்ததற்கு சமம். தொந்தரவு செய்ய வாசனைங்க எங்க இருக்குது? மனதில் தானே இருக்குது. அது அவனை தொந்தரவு செய்யாது, அது நாசம். இறந்ததுக்கு அப்புறம் அது அந்தந்த இதுல செஞ்சு மறுபடியும் அடுத்த பிறவி அவனுக்கு அது கொடுக்காது, மீண்டும் எழாது. அடுத்தது 15வது பாடல். இந்த இடத்துல ஆச்சாரியர் ஒண்ணு கொடுக்கிறாரு. ஞானம்ங்கிறது என்ன பண்ணுது அப்படிங்கிற ஒரு சின்ன விசாரம். பேத திருஷ்டி, அபேத திருஷ்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு தான், ஒரு வேதாந்திக் ரிலேட்டட் வேர்டு. அதாவது பேத திருஷ்டி, அபேத திருஷ்டி. பேதம் நாங்க வேற்றுமையான கண்ணோட்டம், வேத திருஷ்டின பார்வை, உலகத்தை வேறு வேறாக பார்த்தல், அத பேத திருஷ்டி. உலகத்தை நான் வேறு, இந்த மரம் வேறு, செடி வேறு, கொடி வேறு, இறைவன் வேறு, உலகம் வேறு, நான் வேறு, இதுக்கு பேரு பேத திருஷ்டி. இன்னொன்னு அபேத திருஷ்டி, ஆப்போசிட், பேதம் இல்லாத நிலையில் உலகை பார்த்தல். இப்போ நம்மளுடைய இந்திரியங்கள் என்ன பண்ணுது? பேத திருஷ்டியை தான் கொடுக்கும். என்னன்னு? இது பென்சில், இது வேறு, இது நோட்டு, இது வேறு அப்படின்னு கண் பேத திருஷ்டிய கொடுத்தா தான் நீங்க வியாபகாரிக விஷயம் எழுத முடியும். அப்பதான் கை எங்க போகும்? பேனாவை எடுக்கும், அடுத்தது நோட்ல எழுதணும். இப்ப 2 வேதமே தெரியாம இருந்தா எதை எடுக்கிறது, எதில் எழுதுறது? சோ வாழ முடியாது. ஞானத்துக்கு பிறகும் அந்த ஞானிக்கும் என்ன இருக்கணும்? பேத திருஷ்டி இருந்தா தான் ஒரு வியாபாரம் பண்ண முடியும். எதை எடுத்து எதில் எழுதுறதுங்கிற அறிவு அவருக்கு அப்பதான் கிடைக்கும். சோ கண்ணை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சப்தம், அதே மாதிரி நாக்கு. நான் ஒரே இந்திரியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்திரியங்கள் நமக்கு இந்த உலகில் பேத திருஷ்டியை காமிக்கணும். ஆஃப்டர் ஞானம், நீ பிஃபோர் ஞானம் தான் காமிச்சிட்டு இருக்குதே, ஆஃப்டர் ஞானம் காமிச்சாதான் அந்த ஞானி இந்த உலகத்தோடு வியாபாரம் பண்ண முடியும். He can do transaction with this world. இல்லைன்னா எப்படி அவர் வாழ்வார்? யோசனை பண்ணி பாருங்க. இருக்கிறதெல்லாம் என்னுடைய எல்லாம் நானாவே தெரியுது. இந்த மரம் என்னையாட்டவே தெரியுது, இந்த செடி என்னையாட்டவே தெரியுது, இந்த பேனா என்னையாட்டவே தெரியுது, இந்த நோட்டு என்னையாட்டவே தெரியுது, எல்லாம் நான். என்ன இங்க இருப்பது அனைத்து என்னை தவிர்த்து வேறன்னா எப்படிங்க டிரான்சாக்ஷன் பண்றது? திங்க் ஆஃப் அ செகண்ட். ஏன்னா இது நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறோங்க. ஆனா என்ன பாவமோ என்னமோ தெரியல, இது வேற மாதிரி புரிஞ்சு வேற மாதிரி ஒரு குரூப்பே போயிட்டு இருக்குது. ஏன்னா மேல போய் பார்த்து எல்லாம் நானாக தெரிகிறேன். எப்படி பாக்குறது? அப்ப பார்த்துட்டு எப்படி டிரான்சாக்ஷன் பண்றது? சோ அது அல்ல. இந்திரியங்கள் ஞானத்துக்கு பிறகும் ஞானத்துக்கு முன்னும் அதில் மாற்றம் கிடையாது. அது பேதமாத்த காமிச்சாதான் we can do transaction. சரி, அப்படி என்னங்க அபேத திருஷ்டி? அடுத்த வார்த்தை என்ன சொன்ன? அபேத திருஷ்டி. அபேத திருஷ்டிங்கிறது இந்திரியத்தினுடைய கண்ணோட்டத்தில் அபேதம் இல்லை.
பேதம் இல்லாம கண்ணு காமிக்காது. அப்ப என்ன ஆட் பண்ணிக்கணும்? ஞானேன. எப்படி ஞானேன அபேத திருஷ்டி வருது? இறைவன் இந்த உலகத்தை படைச்சாரு, நிமித்த காரணமும் அவர் தான், உபாதான காரணமும் அவர் தான். நிமித்த காரணம் மெட்டீரியல், இன்டெலிஜென்ட் காஸ், மெட்டீரியல் காசு அவர் தான். அப்ப மெட்டீரியல் காசு அவர் தான் அவரே சொல்றாரு, வேற யாரும் சொல்லல, அவரே சொல்றாரு நான் தான் மெட்டீரியல் காசு. அப்ப மெட்டீரியல்னா நீங்க பாக்குறது எல்லாமே மெட்டீரியல் தானே பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப எல்லாமே என்னவா தான் இருந்தாகணும், இறைவனை தவிர்த்து வேறல்ல. அந்த பிரம்மனை தவிர்த்து இங்க பார்ப்பது அனைத்தும் பிரம்மனுடைய சக்தி ரூபமான மாயை தவிர்த்து இங்க இருப்பது அனைத்தும் வேற அல்லனா, மாயை தவிர்த்து வேறல்லன்னு சொல்லலாம், பிரம்மனை தவிர்த்து அது வேறல்ல. அதனால இங்க இருப்பது அனைத்தும் அந்த பிரம்மமாகவே நான் இருக்கிறேன். அடுத்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? அந்த பிரம்மமாகவே நான் இருக்கிறேன், அதனால இங்க இருப்பது அனைத்தும் என்னை தவிர்த்து வேறல்ல. இது அபேத திருஷ்டி ஞானேன. நாட் பை மெடிடேஷன், நாட் பை பிராணாயாமம், நாட் பை என்னது பதஞ்சலி யோக சூத்ரா, எது அதனுடைய தியான மெடிடேஷன் டெக்னிக்கு, அதன் மூலியமாகவோ பிராணாயாமத்தின் மூலியமாகவோ நீ எதன் மூலியமாகவும் அபேத திருஷ்டியை பெற முடியாது. தயவு செஞ்சு இதுல தெளிவாய்க்குங்க. ஏன்னா அதுல அபேத திருஷ்டிங்கிறது இது ஞானேன மட்டும்தான் பாசிபிள். அது என்ன தெரிஞ்சிருக்கணும்? உபாதான காரணமாக இறைவன் இருக்கிறார். ஒரு பானைக்கு உபாதான காரணம் மண்ணுனா அது பானை முழுவதும் அது எப்படி வியாபித்திருக்கிறதோ, அங்கிருப்பது மண்ணை தவிர்த்து வேற எதுவும் இல்லை, நமக்கு நல்லா சொல்ல தெரியுது இல்லையா? அதை போல உலகத்துக்கு உபாதான காரணம்னா அவர் சர்வவியாபி அவிக்காரி. படிச்சு உபாதான காரணம், அதுக்கு 3 கண்டிஷன் இருக்கிறோம். எங்கும் வியாபித்திருக்கணும், அவிக்காரி, அவிநாசி, அவர் தான் இறைவன். அதுதான் என்னது? அபேத திருஷ்டி. அப்ப அந்த பிரம்மனாகவே நான் இருக்கிறேங்க அடுத்த லெவல். ஃபர்ஸ்ட் உபாதான காரணமா இருக்கிறாருங்க போது ஒரு லெவல். அடுத்தது அகம் பிரம்மாஸ்மி, நான் அந்த பிரம்மமாக இருக்கிறேன் போது அந்த ஞானி என்ன சொல்லலாம்? இங்க இருப்பது அனைத்தும் என்னை தவிர்த்து வேறல்லன்னு சொல்லலாமே தவிர கண்ணு ரெண்டாத்தான் காமிக்கும். அவருக்கும் நான் சொல்றேன் பாருங்க, அவருக்கும் வயிறு பசிக்கும், அவருக்கும் தூக்கம் வரும், அவரும் குளிக்கணும், அவரும் எல்லாம் நார்மல் லைஃப், எதுலயும் அவங்களுக்கு மாற்றம் கிடையாது. இன்டர்னல் சேஞ்ச் which cannot be smelled outwardly. என்ன மேலில பார்த்தன இவங்க ஞானியா அஜ்ஞானியா இல்ல, you cannot smell, you cannot identify. புரிஞ்சுங்களா? ஏன்னா அது இது ஏன் இந்த மாதிரி எல்லாம் வேஷம் போடுறாங்கன்னா அன்னையிலும் சொல்லிட்டு இருக்கிறேன். யார் இந்த மாதிரி ஒரு நான் ஞானின் உலகத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவன் யாரு? ஒரு உண்மையான ஞானி தன்னை ஞானியாக உலகத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for him to project him as a ஞானி. There is no need for him. ஆத்ம கிரீடக ஆத்மரதி, அவர் தன்னில் தானே சந்திச்சு கொண்டு சுகித்துக் கொண்டு இருப்பார். அதுக்கு போய் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கணும், ஏன்னா இப்படி பாருங்க அப்படி பாருங்கன்னு. There is no need for him. ஸோ அப்போ ப்ரொஜெக்ட் பண்றாங்க, இந்த மாதிரி வேஷங்கள் மூலியமாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா ஞானத்துக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் வேணா எடுத்துக்கலாம். ஏன் நாம அவங்கள தப்பா சொல்றேன்? ஞானத்துக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர் என்ன பண்ணிக்கலாம்? தங்களை ஞானியா ப்ரொஜெக்ட் பண்ணா எங்கெங்க எதை 2-3 படிக்கிறாங்களோ அதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஞானி சாப்பிட மாட்டார், தூங்க மாட்டார், எந்திரிக்க மாட்டார், வேலை செய்ய மாட்டார், கோயிலே இருப்பார், கோலத்திலே இருப்பார், இல்லை தண்ணிக்குள்ளேயே கிடப்பார். அதெல்லாம் எது? நார்மல் ஹியூமன் லைஃப். ஈஸ்வரா சிருஷ்டியில் எந்த மாற்றமும் கிடையாது. The change is internal. அதனாலதான் பாருங்க, ஒரு ஞானியை இன்னொரு ஞானினால மட்டும்தான், பாம்பின் கால் இன்னொரு பாம்பு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், மற்றவங்களால முடியாது. அஜ்ஞானி எந்த குட்டிக்கரணம் போட்டாலும் அறிய முடியும். ஏன்னா அதை கேட்டாலே பகவத்கீதை கேட்பார்ல கிருஷ்ணன் அர்ஜுனன் கேட்பான் இல்லையா, கா பாஷா எப்படி உட்காருவாரு, எப்படி பேசுவாரு, ஆசியத்துனா உட்காரு, கா பாஷா எப்படி பேசுவாரு, எப்படி உட்காரு. There is no definition for பேசுவதற்கு. ஞானத்துக்கு முன்னால் அவர் இப்படி பேசினார், ஞானத்துக்கு அப்புறம் இப்படி பேசுவார். நோ டெஃபினிஷன். ஞானத்துக்கு முன்னால் இந்த வேலையை செஞ்சார், ஞானத்துக்கு அப்புறம் இந்த வேலையை தான் செய்வார். நோ, அவர் எது வேணா செய்யலாம். அன்டச்சடு. ஞானி கேன் டு எனி ஒர்க், ஃப்ரீடம். இறைவன் என்ன பண்ணிட்டாரு? இப்போ விகித கர்மம் இதெல்லாம் வாட் ஆர் தி திங்ஸ் யூ ஷுட் டு, வாட் ஆர் தி திங்ஸ் யூ ஷுட் நாட் டு. ஞானிக்கு எதுவுமே கிடையாது. ஞானி கூப்பிட்டு அவர் எதுவும் விதிக்கவில்லை, அவர் எப்படி வேணா வாழலாம், ஃப்ரீடம். அவர் நித்திய கர்மம் பண்ணணுங்கிறதும் கிடையாது. there is no condition for him. yes, there is no need of நித்திய கர்ம for ஞானி. அவரு பண்ணுவார், அது வேற விஷயம். அவர் கடவுள் நீ நித்திய கர்மம் பண்ணணும் ஏன் சொல்ல, திங்க் பண்ணி பாருங்க. லாஜிக்கா புரிஞ்சுக்கும்ல, சும்மா நான் சொன்னங்கிற நம்பிக்க கூடாது. ஏன்னா இப்ப நீ நித்திய கர்மம் பண்ண வேண்டியது இல்லை, பண்ணுவியா பண்ணி, அதாவது பண்ணணும்னு சொல்லல, பண்ண வேண்டாம்னு சொல்லல. there is no norms for ஞானி. இந்த நித்திய கர்மம் பண்ணணும், நைமித்திய கர்மம் பண்ணணும், காமிய கர்மம் பண்ணணும், இது பண்ண, அது பண்ண வேண்டாம், அதை பண்ண, எதுவுமே ஏன் இல்லைன்னா
அகம் அக்கர்த்தான்னு தெரிஞ்சவனுக்கு ஃபர்ஸ்ட் எந்த கர்மமும் கிடையாது, அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த கர்மத்தை எதுக்கு பகவான் கொடுத்தார்? எந்த கர்மத்திலிருந்து ஒருவன் விடுபட வேண்டுமோ, காலைல பார்த்தோம் இல்லைங்களா, எந்த கர்மத்திலிருந்து ஒருவன் விடுபட வேண்டுமோ அந்த கர்மத்தை யூஸ் பண்ணித்தான் அந்த கர்மத்திலிருந்து விடுபட வேண்டும். ஓகே, ஞானி விடுபட்டாரு, அப்புறம் எதுக்கு அந்த கர்மத்தை யூஸ் பண்றாரு அவரு? கர்மம் இந்த கர்மம் இல்லாம கர்மம் திட்டுமா? அதல்ல, எந்த கர்மத்தை யூஸ் பண்ணி, ஏன்னா கர்மத்தை எதுக்கு யூஸ் பண்றான் அஜ்ஞானி? அதை யூஸ் பண்ணி அதிலிருந்து விடுபடுவதுதான் இறைவனோட பிளான். அதனாலதான் கர்மத்திலிருந்து எந்த பையன் எவனையும் நீ கர்மம் செய்யாதான்னு யாராலும் இருக்க முடியாது. சோ கர்மத்தை தூண்டுகிறார். கர்ம காண்டத்துல கர்மத்தை அதச்சே நித்திய கர்மம், நைமித்திய கர்மம், பிராயச்சித்த கர்மம், எந்த காமிய கர்மம், எத்தனை விகித கர்மம், விகித கர்மம், கட 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 எத்தனை கர்மம், லாங் லிஸ்ட். பிரம்ம நீ என்ன பிரம்மச்சரியாவா, இதெல்லாம் லிஸ்ட். நீ என்ன கிரகஸ்தனா, இந்த பஞ்சமகாயக்கன போடு, இந்த நீ வானப்பிரஸ்தமா உனக்கு, இந்த சன்னியாசியா உனக்கு, இத்தனை விதிச்சார்ல. ஏன் ஞானிக்கு கர்மத்தை இறைவன் விதிக்கவில்லை? திங்க் ஆஃப் அ செகண்ட். எந்த கர்மத்தினால் அவன் அந்த கர்மத்தை எந்த கர்மத்தில் இருந்து விடுபடுவதற்கு ஞானி எந்த கர்மத்தை யூஸ் பண்ணி அதிலிருந்து விடுபட்டு விட்டானோ, புரியுதுங்களா? எந்த கர்மத்தை கொண்டு எந்த கர்மத்திலிருந்து விடுபட்டானோ, கர்மத்திலிருந்து அவன் விடுபட்டதுக்கு அப்புறம் எதற்கு கர்மம்? There is no need for விகித கர்மம் for ஞானி. அதனாலதான் சொன்னேன், ஞானிங்கிறது எதை வேணா செய்யலாம், பட் untouched by the actions. அவர் பொலிட்டீஷியனா இருக்கலாம், கிளாஸ் எடுக்கலாம், இல்ல சோசியல் ஒர்க்ல ஈடுபட்டிருக்கலாம், இல்ல ஒரு நாட்டுக்காக போராடலாம், எங்க வேணா சத்திரிய தர்மத்தோட இருக்கலாம், அவங்கலாம் எங்க வேணா இருக்கலாம். ஏன்னா எந்த கர்மம் அவனால என்ன பண்றது, அவர் எந்த இடத்துல ஓட்டலாம், இஸ் நாட் அன்டச்ட், இஸ் நாட் டச்டு பை எனி கர்மா. சோ என்ன வேணாலும் அவங்க செய்யலாம். இது ஞானியோட நிலை. சாதக நிலையில் வரும்போது ஒரு கர்மத்தையும் அந்த கர்மத்திலிருந்து விடுபடுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவன் சாதக. அஞ்ஞானி ராக தேசத்தில் மாட்டுவதற்காக இஸ் டூயிங் கர்மா. அப்படிதான் அஞ்ஞானி எது கர்மம் பண்றாரு? டு கெட் ராக அண்ட் துவேஷா, புண்ணிய அண்ட் பாப்பா, டு கெட் நெக்ஸ்ட் ஜென்மா, இஸ் டூயிங் கர்மா. தட்ஸ் ஆல். அடுத்தது நஷ்டமான சேத் கிருஷ்டயோகினஹ கிருத்யமஸ்தி கிம் ஸ்வஸ்திதிம் யதஹ. நஷ்டமானசோத் கிருஷ்டயோகினஹ கிருத்யமஸ்தி கிம் ஸ்வஸ்திதிம் யதஹ. நஷ்டமான எழுதிங்க, நஷ்டமானசக. அந்த வேர்டு பிரிக்கணும், பெரிய வேர்டா இருக்கு. நஷ்டமானசக, மனோநாசம் அடைந்த, புரியுதுங்களா? மனோநாசம் அடைந்தவன் ஞானி. மனோநாசம் அடைந்தவனுக்கு அடைந்த யாரு? உத்கிருஷ்ட யோகி. யோகிகளே உத்கிருஷ்டனா தி பெஸ்ட், சூப்பர்லேட்டிவ் டிகிரி. உத்கிருஷ்டங்கிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. மனோநாசமடைந்த, அதாவது வாசனா நாசமடைந்த அந்த ஞானிக்கு, வாசனா நாசம் தான் என்னது? வாழ்ந்து கொண்டிருக்க வரைக்கும் வாசனா நாசம் இஸ் ஈக்குவல் டு மனோநாசம். நல்லா பதிவு வச்சுக்கோங்க. வாழ்ந்து கொண்டிருக்கிற வரைக்கும் நம்ம அதைத்தான் இவர் பேசுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் இருக்கிற நாசத்தை அவர் பேசல. நான் புரிஞ்சுக்கணுங்கிறதா நான் சொன்னேனே தவிர, இவர் டச் பண்றது மனோநாசம் இஸ் ஈக்குவல் டு வாசனா நாசம். வாசனா நாசம் எப்போ? we are living in this world. ஆச்சுங்களா? அடைந்த உத்கிருஷ்ட யோகி, யோகிகளிலே உத்தம யோகி போட்டுக்கலாம். உத்கிருஷ்டன உத்தம யோகிக்கு கிம் கிருத்தியம் அஸ்தி, செய்ய வேண்டிய காரியங்கள் உள்ளனவா? கொஸ்டின் கேட்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு செய்ய வேண்டிய காரியம் என்பது, கர்மம் என்பது எதுவும் இல்லைன்னு அர்த்தம். இது கேள்வினா கேள்விக்காக கேள்வி கேட்கப்படவில்லை, அந்த பதிலை இன்டைரக்டா புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கப்படுகிற கேள்வி இது. திஸ் இஸ் நாட் அ கொஸ்டின் ஃப்ரம் ரமண மகரிஷி. அதுக்குண்டான பதிலை கேள்வியாக வெளிப்படுத்துகிறார். இல்லைங்கிறத அப்படி சொல்றார். சோ மனோநாசம் அடைந்த, இப்ப யார சொல்றாரு? மனோநாசம் வாசன நாசம் அடைந்த ஞானி. அவன் யோகிகளே உத்தம யோகி.
அவருக்கு செய்ய வேண்டிய காரியம் எதுவும் இல்லை. இதைத்தான் நான் சொன்னேன். நித்திய கர்மம், நைமித்திய, வேதம் விகித்த கர்மங்களே, எந்த கர்மமும் அவனுக்கு கிடையாது. ஏன்? எந்த கர்மத்தை யூஸ் பண்ணி அவன் தன்னுடைய மனப்பக்குவத்தை பெற வேண்டிய நிலையில் அவன் இல்லை. எதுக்கு கர்மத்தை பண்றான் ஒரு மனிதன்? மனோபக்குவத்திற்காக. அந்த நிலையில் ஞானி இல்லாதனால அவருக்கு எந்த கர்மமும் இல்லை. அடுத்தது எதக, ஏனெனில், அவரே சொல்றார், ஏனெனில் ஸ்வஸ்திதிம், தன்னில் தானே நிற்பவன், தன்னில் நிற்பவன், தன்னில் நிலைத்திருப்பவன் அப்படின்னா ஆத்மாவில் நிலைத்திருப்பவன். இப்ப யோகி அப்படிங்கிறாரு. தன்னில் ஸ்வஸ்வன தன்னு, ஸ்தீன ஸ்தா மீன்ஸ் டு ஸ்டாண்ட், சமஸ்கிருதத்துல ஸ்தா மீன்ஸ் டு ஸ்டாண்ட், ஸ்வன ஸ்வ, ஸ்வன தன்னில் அர்த்தம். ஏன் அவனா அவன் தன்னில் தான் நிற்கிறான் அப்படிங்கிறார். எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட், உத்தம யோகினா யாரு? ஞான யோகி தான் உத்தம யோகியே. அதற்கு மேல யோகிங்கிற ஞானத்தை அடைந்தவன் தான் உத்தம யோகி. ஏன்னா வேலை சொல்லிட்டா இல்லையா, மனோநாசம் அடைந்தவன் தான் உத்தம யோகி. அப்ப ஞானிதான் என்னது? உத்தமமான யோகி. இப்ப யோகி அப்படிங்கும்போது நம்ம என்னென்ன இடத்துல இந்த வேர்டு யூஸ் பண்றோம்? கர்மயோகி இல்லைங்களா? அவன் கர்மயோகம் பண்ணானா அவனுக்கு பேர் என்னது? கர்மயோகி. பிராணாயாம யோகி, பிராணாயாமத்தை பண்ணி தன்னுடைய மனப்பக்குவத்திற்காக முயற்சி பண்றான், அல்லது ஏதோ ஒரு முயற்சி, தன்னுடைய உடல் ஏதோ ஒரு முயற்சி பண்றாங்க போது அதனோட யுஜ், யோகிங்கிற வேர்டு எதுன்னு வந்தீங்கன்னா யுஜ்ஜுங்கிற தாத்து அப்படின்னா இணைத்தல்னு அர்த்தம். இப்போ ஒருவன் தன்னை எதோடு கொண்டு இணைச்சுக்கிறானோ அதனால அவனுக்கு பேர் யோகி. இப்ப கர்மயோகம் என்ன பண்றான்? தன் கர்மத்தை கர்மயோகத்துடன் தன்னை கொண்டு இணைத்துக் கொள்வதால் கர்மயோகம் பண்றவன் கர்மயோகி. எதில் கொண்டு தன்னை இணைச்சுக்கிறான்? கர்மயோகத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறான். இப்ப பிராணாயாம யோகி அவன் என்ன பண்றான்? பிராணாயாமங்கிற செய்வதில் தன்னை கொண்டு இணைத்துக் கொள்கிறான். தினமும் காலேஜ் பிராணாயாமம் பண்றது, மெடிடேஷன் பண்றது, எது வேணா எடுத்துங்க, பிராணாயாம யோகி. என்ன சொல்லலாம் மெடிடேஷனுக்கு? தியான யோகி. இத்தனை பேர் இருக்கு. தியானம்னு என்ன? தன்னை தியானம் செய்வதில் கொண்டு இணைத்துக் கொள்கிறார், தியான யோகி. அதுல தியான யோகி தியான சித்தி யோகின்னு கூட சொல்லுவோம். தியான யோகி வேற, முயற்சி பண்ணிட்டு இருப்பான், மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறவன் தன்னை கொண்டு தியானத்துல இணைத்துக் கொள்ளுவன் தியான யோகி. அதுல பாருங்க, தியான சித்தி யோகிம்போம். அப்படின்னு என்ன? தியானத்தின் மூலியமாக எந்த சித்தியை அடையணுமோ அதை அடைஞ்சிட்டானா அவனுக்கு பேரு தியான சித்தி யோகி, ஞானத்தினுடைய பலனை அடைந்த யோகி. புரிஞ்சுங்களா? அத்தனையும் சொல்லணும். இப்ப யோகாசனம் செய்யறான்னு வச்சுங்களேன், ஆசன யோகி அந்த வேர்டு இருக்கு. ஆசன யோகினா டெய்லி தன்னை தினம் காலம் சொன்ன யோகாசனம் அந்த செயலுடன் தன்னை கொண்டு என்ன பண்றான்? இணைத்துக் கொள்கிறான். அதனால அவனுக்கு பேரு ஆசன யோகி. புரிஞ்சுங்களா? எப்படி வேணா அந்த யோகிங்கிற வேர்டு எங்க வேணா போகும். எந்த விஷயத்தில் நீங்க கொண்டு இணைச்சுக்கிறீங்களோ அப்ப அந்த வேர்டை போட்டு யோகின்னு சொல்லுவோம். அதோடு இணைந்தவன் அர்த்தம். இப்ப புரிஞ்சுங்களா? கர்ம யோகி, பிராணாயாமத்தோடு இணைத்தவன் பிராணாயாம யோகி, தியானத்தோடு இணைத்துக் கொண்டவன் தியான யோகி, தியானத்தில் இருந்த சித்தி அடைந்தவன் ஞான சித்தி, அதாவது அந்த சமாதிக்குள் சென்று வருபவன் தியான சித்தி யோகி. அவன் எங்க போயிருப்பான்? அல்டிமேட் சமாதி நிலைக்கு போயிருப்பாரு. அவர் என்னதான்? யோகி. ஆசனம் செஞ்சிட்டு இருக்கீங்களா? யோகாசனம், ஆசன யோகி. ஆனா இவர் என்ன சொல்றார் ரமணரு? இவங்கெல்லாம் உண்மையான யோகி அல்ல. they are not உத்கிருஷ்ட யோகி. யோகின்னு சொல்லிக்கலாம். உண்மையான யோகி, உத்கிருஷ்ட யோகி யாருன்னா ஞான யோகி. அப்ப யோசனை பாருங்க, ஞான யோகி எதோடு கொண்டு தன்னை ஆத்ம ஞானத்தோடு இணைத்துக் கொண்டவன். இணைத்தல், ஆத்ம ஞானத்தில் கொண்டு போய் தன்னை இணைச்சு கொண்டவன், ஆத்மாவில் தன்னை இணைத்தவன். இதுவரைக்கும் எங்க தன்னை இணைச்சு வச்சிருந்தான்? சரீரத்தோடு தன்னை இணைத்து வைத்திருந்தான். ஞானத்துக்கு அப்புறம் தன்னை எங்க கொஞ்சம் இணைச்சுக்கிறான்? ஆத்மாவில் தன்னை, தன்னில் தான் நிற்றல். இவ்வளவு நாள் எங்க நின்றுட்டு இருந்தான்? நான் இந்த சரீரம் போது எங்க நின்றுட்டு இருக்கிறான்? எங்க ஸ்திதி? சரீர ஸ்திதி. எப்போ? சரீரம் நான் எடுத்துக்கொண்டு ஒருத்தன் வாழும் போது அது பேரு சரீர ஸ்திதி இல்லைங்களா? அதே நான் ஆத்மாங்கிற இடத்துல போய் நிற்கும் போதுதான்
தன்னில் எது தன்னுடைய சொரூபமோ அதில் நின்று he will do transaction with this world 24/7 hours per day, per year, per month, எப்படி வேணா எடுத்துக்கலாம். he will do all the அதுதான் ஞான நிஷ்டா. he will do transaction 24/7 எங்க நின்னுகிட்டு அகம் ஆத்மா சச்சிதானந்த ஆத்மஸ்வரூபம் அகங்கிறது அந்த ஞான யோகி, ஞானத்தில் தன்னை இணைத்தவன். அவரு என்ன சொல்றாரு, ரமணர் என்ன சொல்றாரு, கண்டிப்பா அவர் தான் உத்கிருஷ்ட யோகி. ஏன்னா அவர் சாத்தியத்தை அடைஞ்சிட்டார். மத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சாதன யோகி. எல்லாத்தையும் புட்டுக்கதை எல்லாத்தையும் போடுங்க. ஒண்ணு சாத்திய யோகி, இன்னொன்னு மத்தவங்க என்ன சாதன யோகி. இப்ப ஞான யோகி யாரு, சாத்திய யோகி. எதை வேணுமோ அதை அடைஞ்சிட்டாரு, சாத்திய யோகி ஞான யோகி. சோ உத்கிருஷ்ட ஏன்னு சொல்றாருன்னு சொல்றேன். மத்தவங்க எல்லாம் சாதனம். இப்ப எப்ப அது சாதன யோகி ஆகிறாங்க, கர்ம யோகம் பண்றவன் ஞானத்தை பெறணும்னு பண்ணணும். அப்பதான் அது என்ன ஆகுது, சாதன யோகி ஆகுது இல்லீங்களா. ஒரு ஆசனம் பண்றான், உடல் ஆரோக்கியம் வேணும். எதற்கு, இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு நான் உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னு நீங்க ஆசனம் பண்ணும்போது அது என்ன ஆகுது, ஆசன யோகி. புரிஞ்சுங்களா. அந்த மார்க்கத்துக்கு வரும்போது அது பிகம் ஆசன யோகி பிகம் சாதன யோகி ஆகிறான். புரியுதுங்களா. ஆசன யோகிங்கிறவன் ஜஸ்ட் ஆசனம் பண்றவன், அதோட ரிசல்ட் வந்து ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக இருக்கலாம். அப்ப அவன் ஆசன யோகி. எப்ப அவன் சாதன யோகிக்குள்ள வர்றான், அந்த ஆசனத்தையே உடல் ஆரோக்கியம், இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்காக எனக்கு உடல் ஆரோக்கியம் வேண்டும்னு சொல்லி அவன் அந்த எக்ஸசைஸ பண்ணும்போது அவன் பிகம்ஸ் சாதன யோகி. அந்த சாதன யோகி தான் வில் ரீச் சாத்திய யோகி. அப்படிதான் இந்துக்குள்ள வந்தவன் எங்க போய் ரீச் ஆக முடியும், சாத்திய ஞான யோகி. அவங்கதான் உத்கிருஷ்ட மேலானவன், மேலான யோகி, யோகிகளில் சிறந்தவன். யோகினாம் உத்கிருஷ்ட. அந்த தன்னில் நிற்பவர் அவருடைய எப்படி, அவருடைய நிலை எப்படி இருக்கும். ஏன்னா ஞானியை பத்தி புகழ்வது என்பது அந்த ஞானத்தை புகழ்தல், அந்த பர்சனை புகழ்றது கிடையாது, அந்த ஞானம். சோ அவரை அந்த ஞானத்தில் தன்னில் தான் நிற்றுக்கொண்டு, ஆத்மா நான் என்பதில் நின்று கொண்டு அவர் டிரான்சாக்சன் பண்ணும் போது உடலில் ஏற்படுகிற ஷட் விக்காரங்களால் பாதிக்கப்பட மாட்டாதவர். உடலில் வருகிற வியாதியினாலேயோ அல்லது உறவுகளில் வருகின்ற மாற்றத்தினாலேயோ அல்லது வீடு சமுதாயத்தில் வருகிற பிரச்சனைகளினாலேயோ சூழ்நிலைகள் மாறுவதனால் வருகின்ற பிரச்சனையினாலேயோ அவர் அதுக்கு சாதகமும் கிடையாது, அவருக்கு பாதகமும் கிடையாது. அந்த ஞான யோகிக்கு எதுவும் சாதகம்னு கிடையாது, பாதகம்னு கிடையாது. அதான் தன்னில் தான் நிற்றதனுடைய பலன். எது, உடலில் வருகின்ற மாற்றங்களோ அதில் அவர் தன்னுடைய கலங்க மாட்டார். உடலில் வருகின்ற மாற்றங்களுக்கு அவர் கலங்க மாட்டார், உடல் வருகின்ற வியாதிக்கும் அவர் கலங்க மாட்டார், உறவுகளில் வருகின்ற மாற்றத்திற்கும் அவர் கலங்க மாட்டார், அல்லது வீடு சமுதாயம் சூழ்நிலைகள் வருகின்ற மாற்றத்திற்கும் அவர் கலங்க மாட்டார். அதாவது என்ன, அவருக்கு சாதகமாவும் எதை எடுத்துக்க மாட்டாரு, பாதகமா நடந்துருச்சுன்னு பயப்பட மாட்டார். இது ரொம்ப சாதகம் நமக்குன்னு அவர் பிளான் பண்ண மாட்டாரு, இது ரொம்ப பாதகம், இது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற நிலை he will not be touched by that experiences, external experiences cannot, அப்படிதான் சொல்லணும், cannot touch him, தொட முடியாது. ஏன், everything is மித்யா, everything is மித்யா. மித்யா எல்லாமே கனவு. இப்ப கனவுல உடல் ஒரு மாற்றம் வருது, கனவுல ஒரு வீடு மாற்றம் வருது, சமுதாயம் மாற்றம் வருது. அதை காலைல எழுந்துக்கு கவலைப்படுறமா என்ன, ஐயோ கனவுல வீடு மாறி போச்சு, சமுதாயம் மாறி போச்சு, சூழ்நிலை இப்படி கஷ்டம் கொடுத்தது, உட்கார்ந்து பகலெல்லாம் கவலைப்படுறமா என்ன? நோ. ஏன், யூ கிவ் த ஸ்டேட்டஸ் கனவு இஸ் ஈக்குவல் டு மித்யா. அதை போ, அது கனவிலிருந்து விழித்தவன் கனவுக்கு கவலைப்படுறதில்ல. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவன் ஞானத்துக்கு விழிக்கும் போது, ஞானத்துக்கு அவன் என்ன பண்ணிட்டான், ஞானி விழித்துக்கிட்டான்னா உலகம்ங்கிறது என்ன ஆயிருது, மித்யா. அதனால தன்னில் தான் நிற்றல் பிளஸ் என்ன தெரிஞ்சுக்கணும், உலகம் இஸ் ஈக்குவல் டு தன்னில் தான் நிற்றல் தான் எதை கொடுக்கும், உலகம்ங்கிறது. ஏன்னா நான் மட்டும்தான் சத்தியம், இந்த உலகம் என்னது மித்யா. அப்படிங்கிறதுனால he is untouched. ஓகே, ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.